வெல்கம் டு பிக் மை ஸ்டாக். என்னோட பேரு ராஜாராம் பாபு. நான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர். என்னோட பேக்ரவுண்ட் டேட்டா சயின்ஸ். நான் 12 இயர்ஸா ஐடி செக்டார்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தியரிஸ் படிக்கிறதோட ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறது தான் பெட்டரான அப்ரோச்னு நான் சொல்லுவேன். ஒரு புக் ஒன்று தரேன், ஹவு டு ஸ்விம் இன் 30 டேஸ்ன்னு சொல்லி. அந்த புக்கை உங்களால 30 நாள்ல படிச்சு முடிக்க முடியுது. ஆனா உங்களால போய் ஸ்விம் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் பண்ணும்போது தான் அதனோட கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்து உங்களுக்கு தெரியும். சேம் தான் நான் ட்ரேடிங்கும் நான் பார்ப்பேன். எவ்வளோ யூடியூப் வீடியோஸ் இருக்கு, எவ்வளோ ட்ரேடிங் ரிலேட்டடான புக்ஸ் இருக்கு. நம்ம எவ்வளோ தான் வீடியோஸ் பார்த்தாலும், எவ்வளோ புக்ஸ் தான் நீங்க படிச்சாலும், தியரிட்டிக்கல் நாலேஜ்ங்கிறது வேற. பிராக்டிக்கலா நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா, அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற. பிக்மை ஸ்டாக்கோட கோர் லாஜிக் வந்து இதுதான். எதனால ஒரு ஸ்டாக்கை நான் பிக் பண்றேன், எந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுங்கிறனால ஒரு ஸ்டாக்ல நான் என்டர் ஆகுறேன், அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ரீசனுக்காக வேண்டி நான் எக்ஸிட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஜேர்னலை வீடியோ ஃபார்மேட்டா நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணினேன்னு சொன்னா, நீங்க போடுறதுக்கு உண்டான டைம் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். என்னோட ஐடில ஒர்க் பண்ணின பேக்ரவுண்ட்ல நான் எடுத்துக்கிட்ட இன்புட் வந்து இதுதான். நாங்க என்ன வேலை பண்ணினாலும் அதுக்கு ஒரு டிக்கெட் இருக்கும். டிக்கெட் இல்லாம வேலை பார்க்க மாட்டோம். அந்த டிக்கெட் தான் வந்து எங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து மெஷர் பண்ணும். நாங்க பண்ற எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு எஸ்ஓபின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரக்சர்டு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. இத மாதிரி உங்களோட ஒர்க்கை வந்து நீங்க டாக்குமெண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா, ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் உங்களால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் இந்த பிக்மை ஸ்டாக்ல வந்து நாம சொல்ல போற விஷயம். ஒரு ஃபீச்சர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க, வெரிஃபைடு பிஎன்எல்னு சொல்லிட்டு. இதனோட கோர் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இதில் வந்து நிறைய ஃபேக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து சர்க்குலேட் ஆகுது. நிறைய பேர் ஸ்டாக் பற்றி, ட்ரேடிங்கை பற்றி, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தேவையில்லாமல் அந்த ட்ராப்ல போய் சிக்கிடுறாங்க. அவங்க வந்து நிறைய ஏமாந்து போயிடுறாங்க. ஸோ வெரிஃபைடு பிஎன்எல் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட ட்ரேடிங் கற்றுக்க போறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ட்ரேடர் கிட்ட கேட்கலாம், உங்களோட வெரிஃபைடு பிஎன்எல் வந்து எனக்கு காட்ட முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம். அவரோட அக்கௌண்ட்ல வந்து வெரிஃபைட் பிஎன்எல் ஜென்ரேட் பண்ணி அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு சொன்னால், அந்த லிங்கை கிளிக் பண்ணினாலே தெரியும். இவ்வளோ நாள் ஒரு ஒரு 1 இயருக்கு உண்டான லிங்க் அவர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாமே. எனக்கு தெரிஞ்சு 360 டேஸ்க்கு வந்து எடுக்கலாம். இந்த 360 நாளும் இந்த ட்ரேடர் வந்து எப்படி ட்ரேடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட அக்கௌண்ட்ல நீங்க லாகின் பண்ணாமையே பப்ளிக்கா வந்து நீங்க பார்த்துக்கலாம். நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், ஓ உண்மையிலேயே ஒரு ட்ரேட் பண்ணியிருக்காரு, இவர் இவ்வளோ தூரம் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு, இவ்வளோ ஃபெயிலியர் பண்ணியிருக்காரு, எனக்கு இவர் டீச் பண்ணினா வந்து பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்கல்ல. அதுக்காக வேண்டி தான் அந்த ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் ஃபேக்கா போடுறவங்களால வந்து அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியாது. யாராவது கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க உண்மையிலேயே ட்ரேட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா, அவங்களால இந்த மாதிரி லிங்க் வந்து அனுப்ப முடியாது. ஏன்னா அவங்க ட்ரேட் பண்ணலைல. ஸோ பப்ளிக்கை எஜுகேட் பண்ணுறதுக்காக வேண்டியும், உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக வேண்டியும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஜீரோதாவோட வெரிஃபைடு பிஎன்எல்ல நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அக்கௌண்ட்டில் நான் லாகின் பண்ணிடுவேன். என்னோட வெரிஃபைடு பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டிடுவேன். அந்த பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டில் நான் எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாம் வரும்ல. நான் ஒவ்வொரு ட்ரேடும் வந்து எதனால நான் பிக் பண்ணினேன், என்ன ரீசனுக்காக வேண்டி இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன், என்ன ரீசனுக்காக வேண்டி இந்த ஸ்டாக்லேருந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஜேர்னலை வந்து நான் வீடியோ ஃபார்மேட்டாக உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னோட ஃபீலிங். இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் தியரியாக பேசுறதோட இதை மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ரோச் பண்ணோம்னா என்னோட ஆடியன்ஸுக்கு ஒரு பெட்டரான டேக் அவேயாக இருக்குங்கிறது வந்து என்னோட தாட் ப்ராசஸ். இந்த கெரியர் நான் 2013 ஆரக்கிள் டிபிஏவா 3A இன்ஃபோடெக்கில் நான் ஜாயின் பண்ணினேன். அங்கே ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஓரியண்டல் இன்சூரன்ஸ் ஆஃப் காமர்ஸ் இதை மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மறுபடியும் 2016லேருந்து 2025 வரைக்கும் நான் ஹெச்எல் டெக்கில் வந்து நான் ஒர்க் பண்ணினேன் ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட். நிறைய பேங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் தான் எனக்கு வந்தது. ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட், காமன்வெல்த் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா, அப்புறம் ஹோம் டிப்போன்னு நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணின ப்ராஜெக்ட். இதில் எல்லாமே வந்து டேட்டாவை வச்சு தான் எங்களோட ஒர்க் வந்து இருக்கும். டேட்டா தான் எங்களோட சோர்ஸு. இந்த டேட்டாவை நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணி கிளைண்ட்டுக்கு வந்து பெட்டரான வேல்யூ வந்து ஆட் பண்ணுறோங்கிறது தான் எங்களோட டே டு டே ஜாபாக இருந்தது. நான் ட்ரேடிங் எப்போ பண்ண ஆரம்பித்தேன்னா 2018 டிசம்பர் மாதம் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த டேட்டா தான். நாங்கள் ஹெச்எல்ல ஒர்க் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நான் ட்ரேடிங்க்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன். டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்கும், பட் லாஜிக் வந்து சேம் லாஜிக் தான். அங்கே எப்படி ஒரு டேட்டா வந்து ஒரு கிளைண்ட்டை ஹெல்ப் பண்ணுதோ, இங்கே ட்ரேடிங் ரிலேட்டட் டேட்டா வந்து என்னோட பர்சனல் ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னியை வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. நான் ஆரம்பத்தில் ₹1000 போல தான் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தேன்.
அப்புறம் லேட்டரா கான்ஃபிடென்ட் வர வர வந்து என்னால ஒரு 1 crore வரைக்கும் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. மெயினா வந்து இப்போ எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் தான் ஏர்னிங்ஸ். பிகாஸ் நான் 2025 ஜூலை மந்த் வந்து என்னோட ஹெச்சிஎல் ஜாபை நான் குவிட் பண்ணினேன். ஐ பிகம் அ ஃபுல் டைம் ட்ரேடர். இட் டசன்ட் மீன் தட் எல்லாரும் வந்து ஜாபை குவிட் பண்ணணும்னு நான் சொல்லலை. எல்லாரும் வேலைக்கு போகணும். நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிற அமௌண்ட்டை ஒரு போர்ஷனை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். ஒரு போர்ஷனை வந்து ரிஸ்க்குன்னு நீங்கள் வச்சுக்கணும். அந்த ரிஸ்க்கை வந்து எந்த அளவுக்கு உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமோ, எந்த அமௌண்ட்டை உங்களால் விட்டா நீங்கள் அழமாட்டீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் இனிஷியலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும். என்னோட ட்ரேடிங் கிட்டத்தட்ட ஒரு 350 வீக்ஸுக்கு மேலே போயிடுச்சு. நான் ஒவ்வொரு வாரமும் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ரைட் ஃப்ரம் 2018 இன்னைக்கு 2025. ஒரு மாசத்துக்கு 4 வாரம் இருக்கும். நீங்க அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா 350 வாரம் போயிடுச்சு. இந்த 350 வாரத்துக்கும் என்னோட ட்ரேடிங் ஜேர்னல் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஒவ்வொரு வாரமும் நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணாதான் நீங்க பெட்டரான ட்ரேடரா இருக்கீங்களா இல்லையாங்கிறது தெரியும். இன்னொன்று 350 வாரம் ட்ரேட் பண்றதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் வந்து ட்ரேட் பண்ண முடியும். இது போக நான் ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸ்ல ஒரு 440 ஆர்டிகிள் கிட்ட நான் எழுதியிருக்கேன். இது எல்லாமே வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் நான் காரில் போகும்போதும் இல்லை பஸ்ஸில் போகும்போதும் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தோணும். அது என்னோட ரியல் லைஃப்லையும் எனக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ரியல் லைஃப்பில் இருக்கிற விஷயத்த எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை ரிலேட் பண்ணி தோணும். நான் அதை பேஸ் பண்ணி அப்படியே ஒரு ஆர்டிக்கிள் வந்து நான் எழுதிடுவேன். ஜீரோதால ஒரு ட்ரேடிங் கான்டெஸ்ட் வந்து வச்சுருந்தாங்க. ஜீரோதால ட்ரேடிங் சேலஞ்சுன்னு ஒன்று வரும். அதில் நிதின் காமத் ஃபவுண்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு ட்ரேடர் தொடர்ந்து அவரால் 60 நாள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடிஞ்சதுன்னு சொன்னால் நாங்கள் பேன் இண்டியா வின்னர்னு சொல்லி சர்டிஃபிகேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ட்ரேடரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. 60 நாளுங்கிறது 60 ட்ரேடிங் டே. ஸோ நீங்கள் ஒரு சைக்கிள் முடிக்கும் போது அது 3 மாதம் ஆகிடும், 90 நாள் ஆகிடும். ஏன்னா சாட்டர்டே சண்டே 8 நாள் போயிடும் ஒரு மாதத்தில். அப்படி எவ்ரி 90 டேஸுக்கு ஃபார் அ பீரியட் ஆஃப் 13 பீரியட்ஸ் அப்படின்னா எவ்வளோ வரும்? வருஷத்துக்கு 4 குவார்ட்டர் இல்லையா, அது மாதிரி பார்த்துக்கோங்க. 13 வாரம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் பக்கம் நான் நெட் ப்ராஃபிட்டபுளாக நான் இருந்திருக்கேன். எம்சிஎக்ஸில் கமாடிட்டி சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல்னு சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன். சிபியில் ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது, இன்வெஸ்டர் அவேர்னஸ்ன்னு சொல்லி. இந்த சர்டிஃபிகேஷன் யார் வேணாலும் பண்ணலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். பண்ணினவங்க வந்து என்ன பப்ளிக்கு சொல்லணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ரிஸ்க் இன்வால்வ் இருக்குல்ல, அந்த ரிஸ்க் விஷயத்தை வந்து பப்ளிக் கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நிறைய மிஸ்கைடெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதை மாதிரி பண்ணாமல் நீங்கள் கொண்டு வர பணம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க்கை நீங்கள் எப்படி மிட்டிகேட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் சொசைட்டிக்கு வந்து நீங்கள் எடுத்து சொல்லணும். இதுக்கு தான் இந்த இன்வெஸ்டர் அவேர்னஸ் சர்டிஃபிகேஷன் வந்து வச்சுருந்தாங்க. ஐ எம் ஆல்சோ தி ஃபவுண்டர் ஆஃப் pickmystart.in. இது நான் ஹெச்சிஎல்ல வேலை பார்க்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இது என்னோட ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸில் நிறைய மானிட்டர்லாம் வச்சுருப்போம். அதில் ஒரு மானிட்டரில் தான் நான் ஆக்சுவலாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன், எங்கள் மேனேஜருக்கு தெரியாமல். லேட்டராக பார்த்தீங்கன்னா அந்த சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. எனக்கு ட்ரேட் பண்ண முடியல, நான் மொபைலில் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். இது எம்சிஎக்ஸில் நான் வாங்கியிருக்கிற கமாடிட்டி சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். இது நான் சொன்னேன்ல, ஜீரோதாவில் வந்து 13 டைம்ஸ் வின்னர்னு சொல்லி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடருங்கிற சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு சொல்லி, அந்த சர்டிஃபிகேஷன் தான் இது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் இருக்கும். 2019 தான் நான் அந்த சேலஞ்ச் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணின மந்த் வந்து நான் லாஸ் ஆகிட்டேன். அதுவும் லாஸ் பார்த்தீங்கன்னா 6 rupees தான் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு அந்த சர்டிஃபிகேஷன் போச்சு. ரெஸ்ட் ஆஃப் தி 13 months வந்து என்னால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு என்னோட சிபி இன்வெஸ்டர் சர்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன், அதனோட சர்டிஃபிகேட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. எங்கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன். ஓவர் நைட் வந்து ரிச் ஆகிடுவீங்க ட்ரேடிங்க்கு வந்தா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸோட யாரும் வராதிங்க. எங்கிட்டன்னு கிடையாது, யார்கிட்டையுமே அது மாதிரி வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லைனா வந்து ஒரு ப்ராமிஸையோ நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் நீங்கள் கொண்டு வர எல்லா அமௌண்ட்டும் வந்து 100% ரிஸ்க்கு. அதே மாதிரி ட்ரேடிங்கில் போட்டால் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி மந்த்லி ஒரு இன்கம் வரும், உங்களோட க்ரோத் வந்து லீனியராக இருக்கும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்காதீங்க. 90% அக்யூரஸிங்கிறது யாராலையுமே வந்து ட்ரேடிங்கில் கொடுக்க முடியாது. நிறைய பேர் ட்ரேடிங்க்கு கற்றுக்கணும், கோர்ஸ் கற்றுக்கணும்னு போகிறவங்கலாம், சார் 90% அக்யூரசி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் யாராலையும் தர முடியாது. இன்ஃபேக்ட் யாராவது தரேன்னு சொன்னால் அவங்கள அவ்வளோ ஈஸியாக நீங்கள் நம்பிடாதீங்க. எந்த விதமான ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸையும் வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இதெல்லாம் வந்து எங்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். எங்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கலாங்கிறதையும் நான் சொல்கிறேன்.
உங்களோட வேலைக்கு போய்க்கிட்டே நீங்க ட்ரேட் பண்ணலாம். வேலைக்கும் ட்ரேட் பண்றதுக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நீங்க கேண்டில் ஸ்டிக்க பார்த்து தான் ட்ரேட் பண்ணணுங்கிற கட்டாயமும் கிடையாது. இதெல்லாம் இல்லாமயே வந்து ட்ரேடும் பண்ணலாம். என்னோட அனாலிசிஸ் வந்து மோஸ்ட்லி நான் investing.com இல்லன்னா வந்து ட்ரெண்ட் லைன், ஸ்டாக் ரிசர்ச் இந்த மாரிலாம் நெறைய வெப்சைட் இருக்கு. இங்கேருந்து தான் வந்து நான் டேட்டாஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணுவேன். இவங்க குடுக்குற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, எப்படி வந்து பெட்டரா வந்து ஒரு இண்டிகேட்டர் காட்டுது, இதெல்லாம் நான் என்னோட இன்புட்டா எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் என்னோட ஓன் அனாலிசிஸ்ல நான் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிறத வந்து நான் டிசைட் பண்ணிப்பேன். இது என்னோட LinkedIn URL. உங்க யாருக்காவது என்னை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னு சொன்னா, நீங்க LinkedInல வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம்.